இப்பொழுது எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் ஆரம்பமாகி இருக்கின்ற கடந்த காலத்தில் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட நபர்களை அல்லது நபர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் இன்றைக்கு மிகவும் வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கின்றது. அப்போ அந்த சென்று கொண்டிருக்கின்ற போது தான் இப்பொழுது எங்களுக்கு தெரியும், அண்மையில் கைது செய்யப்பட்ட மனம்பேரி அவர்கள், அதே போன்று கேல்பத்ர பத்மி அவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்களுடைய துருவி விசாரிக்கின்ற போது தான் இப்பொழுது தாஜுதீன் அவர்களுடைய கொலை வழக்கில் புதிய தடயங்கள் கிடைத்திருக்கின்றது. அப்போ அந்த தடயங்களை நாங்கள் தேடி சென்றுகின்ற போது இன்றைக்கி நமது சிஐடிக்கு அல்லது போலீஸ்க்கு புலனாய்வு பிரிவுக்கு புதிய தகவல்கள் கிடைத்து வருகின்றது. அப்போ அந்த தகவல்கள் அனைத்துமே இன்றைக்கு சுயாதீனமாக விசாரிக்கப்பட்டும் வருகின்றது. அந்த சுயாதீனமாக விசாரிக்கப்படுகின்ற போது நிச்சயமாக எங்களுக்கு ஒரு உண்மை மாத்திரம் தெரியும். அதாவது தாஜுதீன் அவர்களுடைய கொலை என்பது அது ஒரு தற்கொலை அல்ல, படுகொலை என்பது முழு நாட்டு மக்களுக்கும் நன்றாக தெரியும். அப்போ அந்த அன்றைய காலகட்டங்கள் இவைகள் அனைத்து மூடி மறைக்கப்பட்டிருந்த போதிலும் கூட பிறகு நல்லாட்சி அரசாங்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டு மறுபடியும் மூடப்பட்டிருந்த இந்த பிரச்சனை விஷயமாக 2013ஆம் ஆண்டு ஏற்பட்ட இந்த நிகழ்வு இப்பொழுது மறுபடியும் தூசு தட்டப்பட்டு இன்றைக்கு தாஜுதீனுக்கு நீதி கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி வருகின்றது. அப்போ அந்த சூழல் உருவானதன் பிறகு இந்த கொலைக்கு உண்மையான காரண கருத்தாக்கள் சூத்திரதாரிகள் அனைவரும் மீண்டும் கலக்கம் அடைந்திருக்கின்றார்கள். அந்த கலக்கத்தின் வெளிப்பாடாக எல்லோருக்குமே தெரியும், இந்த கஜ்ஜா என்று அழைக்கின்ற நபருடைய மனைவியார் அண்மையில் ஒரு வாக்குமூலம் கொடுத்தார். அப்போ அந்த வாக்குமூலம் மாத்திரமல்ல, அந்த சிசிடிவி கேமராவின் மூலமாக தாஜுதீன் கொலை வழக்கில் தனது கணவர் இருந்தார் என்று ஆதாரத்தோடு அவர் நிரூபித்தார்.